Hello champions, welcome to Unstuck Math. இன்னில இருந்து Crack Class 10 Math series start பண்ண போறோம். First chapter Relations and Functionsல இருந்து தான் start பண்ண போறோம். இந்த chapterல first நம்ம படிக்க போறது Ordered Pair and Cartesian Product. இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சிச்சுனா இந்த chapter ரொம்பவே ஈஸி ஆயிடும். So let's go, no rote learning, just pure understanding. First question, ordered pair என்னன்னு ஒரே ஒரு லைன்ல சொல்லுங்க பார்க்கலாம். Most students சொல்வாங்க ரெண்டு நம்பர்ஸ் இருக்கும். Correct, but that's not enough. Let me give you a real life example. இப்போ நீங்க சினிமா தியேட்டருக்கு போறீங்க. அப்போ நீங்க என்ன வாங்குவீங்க? டிக்கெட் வாங்குவீங்க. சோ அந்த டிக்கெட்ல வந்து நமக்கு சீட் நம்பர் என்ன அப்படின்ட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 4, 10 இல்ல அப்படின்னா நமக்கு A1, H10 அந்த மாதிரி நமக்கு இருக்கும். அப்போ அதுல அந்த A and H அப்படிங்கிறது டினோட் பண்றது என்னது? ரோ. நிறைய ரோஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்ப நமக்கு இதெல்லாம் தான் வந்து என்னது? ரோஸ். இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, அந்த மாதிரி நிறைய ரோஸ் ஆஃப் சீட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரோஸ் ஆஃப் சீட் இருக்கும். அண்ட் ஒரு ரோலையும் ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? 1, 2, 3, 4 அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சோ இதுல பாருங்க 4, 10 அப்படின்னு இருக்கு. அப்ப அப்படின்னா என்ன? ஃபோர்த் ரோல 1, 2, 3, 4 இதுதானே நமக்கு ஃபோர்த் ரோ. இந்த ரோல 10th சீட். அப்ப இது ஃபர்ஸ்ட் சீட்னு வச்சீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்ப இந்த சீட்டை தான் நமக்கு என்ன பண்றாங்க? ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு இதுவை தான் ஆர்டர்ட் பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதுல ஃபர்ஸ்டா ரெப்ரசென்ட் பண்ற நம்பர் என்ன? ரோ. அண்ட் செகண்டா ரெப்ரசென்ட் பண்ற நம்பர் சீட். இப்போ இதையே நம்ம மாத்தி பண்ணோம்னா சேம் லொகேஷனே வருமா? எக்ஸாம்பிள் இப்ப 10, 4 அப்படிங்கிறதும் இந்த 4, 10 அப்படிங்கிறதும் ஈக்குவலா? நோ. ஏன் ஈக்குவல் இல்ல? ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? ரோ. செகண்ட் நம்பர் சீட். அப்போ உங்களுக்கு டோட்டலா லொகேஷனே சேஞ்ச் ஆயிடும் இல்லையா? அப்போ இது என்ன வரும்? 10th ரோல 4th சீட்டை தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? ரெப்ரசென்ட் பண்ணும். சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டர் மாறுச்சு அப்படின்னா நமக்கு மீனிங்கே மாறிடும். அதனாலதான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆர்டர்ட் பேர்ன்னு சொல்றோம். அப்ப 4, 10 இந்த பேரும் 10, 4 அப்படிங்கிற இந்த பேரும் ஈக்குவல் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க அதை சேஞ்ச் பண்றப்ப, பொசிஷனை சேஞ்ச் பண்றப்ப உங்களுக்கு அந்த லொகேஷனே கம்ப்ளீட்டா மாறிடும். அதனால அது வந்து ஈக்குவல் கிடையாது. சோ இதனாலதான் நம்ம இதை என்னன்னு சொல்றோம்? ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆர்டர்ட் பேரோட டெஃபினிஷன் என்ன? A pair of numbers written in a specific sequence that precisely indicates a single location. அதாவது ஒரு பர்டிகுலர் லொகேஷன் நமக்கு சொல்றதுதான் என்னது? ஒரு ஆர்டர்ட் பேர். இப்ப இதுல XY அப்படின்னு ரெண்டு இருக்கு. இப்ப முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? 4, 10. அதுல 4ங்கிறது X, 10ங்கிறது Y. அப்போ இந்த 4ங்கிறது நமக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுச்சு? ரோவை ரெப்ரசென்ட் பண்ணுச்சு. செகண்ட் இந்த 10ங்கிறது நமக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுச்சு? சீட்டுங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுச்சு. இன்கேஸ் நமக்கு 10 and 4 அப்படின்னு மாறுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த 10ங்கிறது வந்து ரோவை ரெப்ரசென்ட் பண்ணும் அண்ட் 4ங்கிறது சீட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். And please do remember XY is not equal to Y, X unless X equal to Y. அதாவது உங்களுக்கு எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டும் சேமா வரும். இல்லனா இது ரெண்டுமே சேமா வராது. சோ ஆர்டர்ட் பேர்னா என்ன? ஒரு பேர் ஆஃப் நம்பர்ஸ் ஒரு ஸ்பெசிபிக் ஆர்டர்ல தான் நம்ம எழுத முடியும். அது வந்து நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் லொகேஷனை மட்டும்தான் அது இண்டிகேட் பண்ணும். அதுதான் ஆர்டர்ட் பேர். சோ இப்ப ஆர்டர்ட் பேர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன? Let me give you another example. இப்ப நமக்கு பாருங்க ரெண்டு செட் இருக்கு.
இது வந்து செட் ஏ அண்ட் இது வந்து செட் பி. செட் ஏல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள் இருக்கு. என்னது? கேரட், பிரிஞ்சால் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் இருக்கு. அண்ட் செட் பில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி. ஸோ இது வந்து செட் பி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஒரு வெஜிடபிளையும் ஒரு ஃப்ரூட்டோட நம்ம பேர் பண்ண போறோம். அப்படி பேர் பண்ணா நமக்கு எத்தனை பாசிபிள் வேஸ் கிடைக்கும்? So what are all the possible ways to pair one vegetable with one fruit? அதாவது இந்த ஒரு வெஜிடபிள் கூட நம்ம ஒரு ஃப்ரூட்டையும் நம்ம பேர் பண்ணணும். Think for a second. அப்ப நம்ம எப்படி இதை பேர் பண்ணலாம்? சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேரட்டை வந்து ஆப்பிள் கூட பேர் பண்ணுவோமா? செகண்ட் இதே கேரட்டை என்ன பண்ணுவோம்? இந்த ஆரஞ்சு கூட பேர் பண்ணுவோம். அடுத்து கிரேப் கூட பேர் பண்ணுவோம். அடுத்து ஸ்ட்ராபெரி கூட பேர் பண்ணுவோம். இது வந்து சோ கேரட்டை வந்து எல்லா ஃப்ரூட்ஸோடையும் நம்ம பேர் பண்ணிட்டோம். அதே போல நெக்ஸ்ட் இந்த பிரிஞ்சாலையும் எல்லாத்தோடையும் பேர் பண்ணோம். அப்ப பிரிஞ்சால வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிளோட பண்ணுவோம், அடுத்து ஆரஞ்சோட பண்ணுவோம், அடுத்து கிரேப்போட பண்ணுவோம், அடுத்து ஸ்ட்ராபெரியோட பண்ணுவோம். அதே போல நெக்ஸ்ட் லேடிஸ் ஃபிங்கரை ஃபர்ஸ்ட் ஆப்பிளோட பண்ணுவோம், அடுத்து ஆரஞ்சோட பண்ணுவோம், அடுத்து கிரேப்போட பண்ணுவோம், அடுத்து ஸ்ட்ராபெரியோட பண்ணுவோம். சோ இந்த மாதிரி நமக்கு பேர் பண்றப்ப நமக்கு எத்தனை செட்ஸ் ஆஃப் பேர் கிடைக்கும்? 12 செட்ஸ் ஆஃப் பேர் கிடைக்கும். சோ இந்த 12 செட்ஸ் ஆஃப் பேரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். So in the complete collection of all the possible pairs is called a Cartesian product. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல வந்து அந்த இதுல பேர் பண்ணோம் இல்லையா, அதே தான் இங்க பண்ணிருக்காங்க. சீனா நமக்கு என்னது? கேரட். சி வந்து கேரட், பி வந்து பிரிஞ்சால், எல் வந்து லேடிஸ் ஃபிங்கர், அதே போல ஏ வந்து ஆப்பிள், ஓ வந்து ஆரஞ்சு, இது வந்து கிரேப்ஸ் அண்ட் இது வந்து ஸ்ட்ராபெரி. சோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? கேரட்டையும் ஆப்பிளையும் பண்ணிருக்காங்க. அடுத்து கேரட் ஆரஞ்சு, கேரட் கிரேப்ஸ், கேரட் ஸ்ட்ராபெரி. சோ கேரட் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பிரிஞ்சால் ஆப்பிள், பிரிஞ்சால் ஆரஞ்சு, பிரிஞ்சால் கிரேப்ஸ், பிரிஞ்சால் ஸ்ட்ராபெரி. சோ பிரிஞ்சாலும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லேடிஸ் ஃபிங்கர் ஆப்பிள், லேடிஸ் ஃபிங்கர் ஆரஞ்சு, லேடிஸ் ஃபிங்கர் கிரேப், லேடிஸ் ஃபிங்கர் ஸ்ட்ராபெரி. சோ இந்த மாதிரி எல்லா பாசிபிள் வேஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? பேர் பண்ணிட்டோம். சோ இந்த செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர்ட் பேர்ஸ், அதுதான் நமக்கு என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஆர்டர்ட் பேரா, அதே போல இது ஒரு ஆர்டர்ட் பேரா, இதுவும் ஒரு ஆர்டர்ட் பேர், இதுவும் ஒரு ஆர்டர்ட் பேர். அப்ப இதுல இருக்க எல்லாமே என்னது? ஆர்டர்ட் பேர். நமக்கு எத்தனை ஆர்டர்ட் பேர் கிடைச்சிருக்கு? 12 செட்ஸ் ஆஃப் ஆர்டர்ட் பேர் கிடைச்சிருக்கு. சோ இதுதான் நமக்கு என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சோ கார்ட்டீசியன் ப்ராடக்டோட டெஃபினிஷன் என்ன? The collection of all possible ordered pairs created from two sets is called as Cartesian product. Cartesian product நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா A cross B. So A cross B பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? All possible ordered pairs கிடைக்கும். So இப்ப பாருங்க, நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? A cross B equal to x, y such that x belongs to A and y belongs to B. அதாவது ஏங்கிறது வந்து ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டு. இந்த ரெண்டு செட்டையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஆர்டர்ட் பேர் x, y கிடைக்குது. இப்போ இதுல இந்த x அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த x வந்து எலிமெண்ட் ஆஃப் A, அதாவது ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட் தான் x. அப்ப ஃபர்ஸ்ட் வர எலிமெண்ட் வந்து எப்பயுமே ஏங்கிற செட்ல இருந்து தான் வரும். அடுத்து y அப்படிங்கிறது என்னது? B ல இருந்து வருது. அப்போ yங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து எப்பயுமே B செட்ல இருந்து தான் வரும். அப்போ the order of sets dictates the order of pairs. அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எப்பயுமே செட் A ல இருந்து தான் வரும். அதே போல செகண்ட் எலிமெண்ட் எப்பவுமே செட் B ல இருந்து தான் வரும். இப்ப நம்ம வந்து A cross B யும் கண்டுபிடிக்கலாம், B cross A வும் கண்டுபிடிக்கலாம். ஆனா A cross B is not equal to B cross A. எப்படின்னு பார்க்கலாமா?
ஃபர்ஸ்ட் நமக்கு செட் ஆர்டர் என்ன A cross B அப்படின்னா A வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் B வந்து ஃப்ரூட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் கிராஸ் ஃப்ரூட்ஸ் பண்றோம். அப்ப வெஜிடபிள்ஸ் கிராஸ் ஃப்ரூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கேரட் வரும், அடுத்து ஆப்பிள் வரும். ஆனா B cross ஏன்னு பண்ணும்போது நமக்கு செட் ஆர்டரே வந்து சேஞ்ச் ஆயிடும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வந்துரும், ஆப்பிள் வந்துரும், செகண்ட் கேரட் வந்துரும். So in general A cross B is not equal to B cross A. Order is the fundamental rule of the grid. அதாவது உங்களுக்கு கேரட் ஆப்பிள் இது ரெண்டும் இந்த பேரும் ஆப்பிள் கேரட் இந்த பேரும் என்னது ஈக்குவல் இல்ல. அதாவது இங்க பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் வந்து சேம் தான். நமக்கு கேரட் ஆப்பிள் அப்படிங்கிற எலிமெண்ட் தான் ரெண்டு செட்லயுமே இருக்கு. பட் ஆனா நமக்கு ஆர்டர் டிஃப்ரெண்டா இருக்கு, பேர் டிஃப்ரெண்டா இருக்கு. So the rule is clear. A cross B is not equal to B cross A. So in general A cross B is not equal to B cross A. So order is everything in this chapter. Never forget that. So இப்போ வந்து நான் இது உங்களுக்கு விஷுவலா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். So இப்போ பாருங்க நமக்கு செட் A வந்து 1 2 3, செட் B வந்து AB ன்னு இருக்கு. இது வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். So நமக்கு A cross B என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ A cross B ஓட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் Aல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் B ஓட பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 1 வந்து A கூடயும் B கூடயும் பேர் பண்ணுவோமா, அப்படி பேர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 1, A 1, B. நெக்ஸ்ட் 2வையும் ஏவையும் பேர் பண்ணுவோம், 2வையும் பியும் பேர் பண்ணுவோம். ஸோ நமக்கு 2, A 2, B கிடைக்கும். லாஸ்டா 3யும் ஏவையும் பேர் பண்ணுவோம், 3யும் பியும் பேர் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 3, A 3, B கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை கிராஃப்ல பிளாட் பண்ணா நமக்கு என்ன வரும், எக்ஸ் வந்து 1, y வந்து A. இப்போ இதுல எக்ஸ் வந்து 1, y வந்து B, இதுல எக்ஸ் வந்து 2, y வந்து A, இதுல x வந்து 2, y B. So லாஸ்ட்ல 3x, A வந்து y, 3x, B வந்து y. So நம்ம இந்த மாதிரி பிளாட் பண்ணா நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஹரிசாண்டலா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. நம்ம B cross A அப்படின்னு பண்ணோம்னா என்ன வரும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், Bல இருக்க எலிமெண்ட்ஸை Aல இருக்க எலிமெண்ட்ஸோட பேர் பண்ணுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஏவை வந்து 1 கூட பேர் பண்ணுவோம், ஏவை 2 கூட, ஏவை 3 கூட பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பியை 1 கூட பேர் பண்ணுவோம், பியை 2 கூட பேர் பண்ணுவோம், பியை 3 கூட பேர் பண்ணுவோம். ஸோ அப்படி பேர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், A1, A2, A3, B1, B2, B3. இந்த மாதிரி 6 பேர்ஸ் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு பொசிஷன் என்ன இருக்கு, கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது A cross Bல வந்து உங்களுக்கு ஒரு ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்கு, ஆனா B cross Aல உங்களுக்கு ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பொசிஷனே சேஞ்ச் ஆயிருக்கு. So the point occupies entirely different locations in space. The geometry changes when the order changes. அதாவது உங்களுக்கு ஆர்டர் சேஞ்ச் ஆகுறப்ப உங்களுக்கு ஜாமெட்ரி அந்த பொசிஷனே வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இந்த கிராஃபை பாருங்க, ரெண்டு கிராஃபுமே நமக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கிராஃபா இருக்கு, கரெக்டா? So geometry itself changes when the order changes. That's how powerful the order is. So keep that in mind. இப்போ ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ நமக்கு இதுல பாத்தீங்கன்னா n of A வந்து 3. n of A அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் A, n of B னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் B. இப்போ செட் Aல வந்து நமக்கு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, செட் Bல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பேர் பண்ணும்போது நமக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் கிடைக்கும், 12 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது 3 into 4. So இது என்ன ஃபார்முலா அப்படின்னா n of A equal to P and n of B equal to Q, then n of A cross B equal to PQ. வந்து ஒரு கூல் கான்செப்ட் பார்க்கலாம். நமக்கு வந்து ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இதை பேர் பண்ணா A cross B நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் வந்து 3 வந்து 2 ஓடியும் 3 ஓடியும் பேர் பண்ணுவோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 3, 2 and 3, 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 5 2 ஓடியும் 3 ஓடியும் பேர் பண்ணுவோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 5, 2 and 5, 3.
ஸோ நமக்கு டோட்டலா எத்தனை கிடைக்கும் 4 ஆர்டர்ட் பேர்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இதை கிராஃப்ல பிளாட் பண்ணோம்னா நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் வரும், இங்க ஒரு பாயிண்ட் வரும், இங்க ஒரு பாயிண்ட் வரும், இங்க ஒரு பாயிண்ட் வரும். ஸோ நமக்கு இந்த கிராஃப்ல நீங்க பிளாட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் பாயிண்ட் கிடைக்காது. இன்ஸ்டெட் ஒரு ஃபுல் 2D ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஸோ A cross B ல என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா பாசிபிள் பாயிண்ட்ஸும் இந்த ரெக்டாங்கிள்குள்ள இருக்க எல்லா பாசிபிள் இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸுமே இருக்கும். So in this we have two sets A cross B. So ordered pair will be x comma y. What if we have three sets? So இப்போ நமக்கு வந்து 3 sets A B C அப்படின்னு 3 செட் இருக்கு. So நமக்கு ordered pairs எப்படி கிடைக்கும்? A B C ன்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? Order triplet. Order triplet. அப்படின்னா என்ன? By crossing 3 non-empty sets, we require 3 coordinates to pinpoint a location. So இப்போ இதுல பாருங்க நமக்கு 3 செட் கொடுத்திருக்காங்க. A வந்து 0,1, B யும் 0,1, C யும் 0,1. நமக்கு வந்து 3 செட்ஸ் கொடுத்திருக்காங்க A B C அப்படின்னு சொல்லிட்டு. So இப்போ நம்ம A cross B கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 2 dimensional ஸ்பேஸ் கிடைக்கும், 2D ஸ்கொயர் கிடைக்கும். இன்கேஸ் A cross B cross C அப்படின்னு மூணுத்தையுமே நம்ம பேர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3D கியூப் கிடைக்கும். If we cross two sets, then we will have a 2-dimensional surface, and if we cross 3 sets, then we will have 3D volume. அதாவது the Cartesian product A cross B generates a 2D region, a square. Introducing a third set C creates A cross B cross C, extending the square into a 3D structural cube. So இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைமென்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது என்னவா இருக்கும்? லென்த்தா மட்டும்தான் இருக்கும். இன்கேஸ் அது 2 டைமென்ஷன்ஸ், அதாவது 2 செட்டை நீங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 டைமென்ஷன் ஒரு சர்ஃபேஸா இருக்கும். இன்கேஸ் 3 செட்ஸ்க்கு நீங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 டைமென்ஷன் கிடைக்கும், அது வந்து வால்யூமா இருக்கும். So in general, Cartesian product is the engine of dimension. Every set you cross builds a new direction in space. ஒரு செட்டையும் நீங்க கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நியூ டைமென்ஷன் வந்து ஸ்பேஸ்ல கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்ககிட்ட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் பில்ட்ஸ் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஆர்டர்ட் பேர் எக்ஸ் கமா ஒய் ஆர்டர் மேட்டர்ஸ் சிங்கிள் லொகேஷன்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? ஆல் பாசிபிள் ஆர்டர்ட் பேர்ஸ். அதை எப்படி சொல்லுவோம்? A cross B ன்னு சொல்லுவோம். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னது? A cross B is not equal to B cross A. Order of sets matters too. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? N of A cross B equal to N of A into N of B. அதாவது கவுண்டோட ஃபார்முலா. N of A ல வந்து ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு, N of B ல ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா N of A cross B ஓட எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன இருக்கும்? ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் A cross B. ஸோ போனஸா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஹவு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பில்ட்ஸ் டைமென்ஷன்ஸ். ஸோ இது கிளியரா இருந்தா கமெண்ட்ல கிளிஸ்டர் கிளியர் அப்படின்ட்டு கமெண்ட் போடுங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் 1.1ல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் தி சேனல் and press the bell icon so you will not miss any of the video. Thank you. See you in the next video.